Hi dear students, today we are going to see the next topics of chapter 26. Share and share capital. பங்கு மற்றும் பங்கு முதல். The term capital is viewed by a layman as the money which is business person invest in the business and in case of company raise the capital by issue of shares. They uses this money to meet its requirement by way of acquiring business promises and stock in trade, which are called the fixed capital and the circulating capital respectively. The phrase loan or borrowed capital is sometimes used to mean money borrowed by the company and secured by issuing debentures. This, however, is not the proper use of the word capital. இப்போ கேபிட்டல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷேர் கேபிட்டல் அண்டு ஷேர் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முதல் அப்படின்றது லேமன் அப்படின்றவர் கூறும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக தன்னுடைய நிறுவனத்தை வளர்ச்சி அடைய செய்கிறது, அதுதான் கேபிட்டல் அப்படின்றார். இந்த முதல் தொகையை நிறுவனம் உயர்த்த அந்த பங்குகளை வெளியிடுது. இப்படி பங்குகளை வெளியிட்டு கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த நிறுவனம் சரக்கு, வணிக வளாகம் போன்ற சொத்துக்களை வாங்கி தனது நிலை முதலை உயர்த்துது, அவங்களுடைய நிலை முதலை உயர்த்துது. Then in case of company limited by shares, the word capital means the share capital, that is the capital in terms of rupees divided into specified number of shares, each having fixed rupees value. For example, share capital of a company is 10 lakhs, which can be divided into 10,000 shares of rupees 100 each, or 1 lakh shares of rupees 10 each, whichever is reasonable to the company. இந்த கடன் அல்லது பிறர்கிட்ட வாங்கிய முதலுக்கு தொகையானது சில சூழ்நிலைகளை பணமாக பெறக்கூடிய நிறுவனத்துடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த கடனீட்டு பத்திரங்களை வெளியிடுது. ஆனால் இதற்கு முதல் என்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது. இந்த ஒரு லிமிட்டெட் கம்பெனியில் அந்த பங்குகள் அனைத்தையும் பங்கு முதல் அப்படின்ட்டு கருதப்படுது. இதில் இந்த ரூபாய் என்ற மதிப்பு ஒரு நிலையான மதிப்பினை கொண்டு மதிப்பிடப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனத்தோடைய தனது பங்குகளை முதல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு 10,000 வீதம் பார்த்து ஒரு பங்குகள் 100 ரூபாய் என வெளியிடுகிறது, அல்லது 1 லட்சம் பங்குகளை ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம் வெளியிடுகிறது. இதில் எது அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கோ அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஷேர். த டேர்ம் ஷேர் இஸ் வியூடு பை அ layman as a fraction or portion of total capital of the company which have equal denomination. In simple term, the total capital of the company is shared by many persons and each share is having equal value. இந்த பங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை பற்றி லெமன் அப்படின்றவர் கூறும்போது ஒரு நிறுவனத்தோட மொத்த தொகையில் ஒரு புள்ளி அல்லது ஒரு பகுதியாக கொண்டு சமமாக பிரித்து எடுப்பது ஆகும். இதில் அந்த நிறுவனத்தோடைய இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பிரிக்கும். இதை என்ன பண்ணுது, அந்த நிறுவனத்தில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் அதை என்ன ஆகுது, பிரிக்கும்போது சரியாக எப்படி பிரிக்கணும், சரியாக பிரிக்கணும், அதாவது சரி சமமான மதிப்பில் மொத்த பங்கு தொகையை பிரிப்பார்கள். According to section 2 subsection 84 of the Companies Act 2013, share means share in the share capital of a company and includes stock except where distinction between stock and share is expressed or implied.
அந்த நிறுமச் சட்டம் 2013 பிரகாரம் பிரிவு 2 உட்பிரிவு 84 அதன்படி அந்த பங்கு என்பது அந்த நிறுமத்தின் பங்கு மூலதனம். இதில் பங்கு தொகுதியையும் அடங்கும். இந்த பங்கு தொகுதிக்கும் பங்கிற்கும் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேறுபாடு எதுவும் சொல்லப்படாத நிலையில் இது மட்டுமே இந்த பங்கு என்பதில் பங்கு தொகுதி உள்ளடக்கும். அது சொல்லப்படாத நிலையில் தான் அந்த பங்கு தொகுதி உள்ளடக்கமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதாவது பங்குகளின் வகைகள். According to section 43 of the act, a company which is limited by shares can issue to class of shares they are. அந்த நிறும சட்டம் 2013 பிரகாரம் பிரிவு 43 படி அந்த பங்குகள் அந்த பொறுப்பு வரையறுக்கப்பட்ட நிறுமங்களை 2 வகையான பங்குகளாக வெளியிட மட்டுமே அனுமதிக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வித் voting ரைட்ஸ், அதாவது சாதாரண பங்கு முதல் இது இருவகைப்படுறது. என்னென்ன? வாக்களிக்கும் உரிமையோட கூடிய சாதாரண பங்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா வித் டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் ஆஸ் டு டிவிடெண்ட். இந்த பங்காதாய வாக்களித்தல் தொடர்பான மாறுபட்ட உரிமைகள் கூடிய இதற்கான குறிப்பிட்ட நிபந்தனைகளின்படி விதிகளின்படி வெளியிடப்படக்கூடிய சாதாரண பங்கு முதல், அதாவது with different rights as to dividend, voting or otherwise in accordance with such rules as may be prescribed. Then first equity share capital, இப்போ next one preference share capital. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சாதாரண பங்கு முதல். இப்போ அடுத்தது என்ன பங்கு இருக்கும்? அப்போது முன்னுரிமை பங்குகள். Then meaning of equity share. Those share which are not called as preference share or known as equity share or the share of a company which do not have any preferential rights with regard to dividend and repayment of share capital at the time of liquidation of a company is also called as ordinary share. It may be noted that the dividend is payable only when the company earns adequate profits and the rate of dividend is recommended by the board of directors and declared at the general body meeting. The rate of dividend is not a fixed one in all the years. Where a company earns loss, no dividend is payable to any shareholders in that year. இப்போ மீனிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், சாதாரண பங்குகளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாதாரண பங்குதாரர்கள் அந்த நிறுமத்தினுடைய உண்மையான உரிமையாளர் ஆவார். இவர்கள் அந்த நிறுமத்துடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் அந்த இயக்குனர் அவையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமும் உடையவர்களாக இருப்பார். இந்த ஒரு நிறுமம் அதனுடைய முன்னுரிமை பங்குகளை சாதாரண பங்குகளையும் வெளியிட்டிருந்தால் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் வாங்கிய பின்னரே சாதாரண பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் வழங்கப்படணும். அப்படி பங்காதாய விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டினுடைய லாப நட்டங்கள் அடிப்படையில் இயக்குநர்கள் அவையில் தீர்மானிக்கப்பட்டு சிபாரிசு செய்யப்படும். அந்த பங்காதாயத்தை அறிவிக்கக்கூடிய உரிமை இந்த பங்குதாரர்களுக்கே உண்டு. இந்த வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் இந்த பங்கு ஆதாயத்துடைய விகிதம் அறிவிக்கப்படும். இந்த இயக்குநர்கள் அவை சிபாரிசு செய்த விகிதத்தில் குறைக்க பங்குதாரர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த விகிதத்தை அதிகரிக்க பங்குதாரர்களுக்கு நிறுமச்சட்டம் உரிமம் வழங்கவில்லை. குறைக்கிறதுக்கு வேணால் அதிகாரம் இருக்க ஒழிய அதை அதிகரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. த நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குகளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 42 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, the term preference shares mean
that part of the share capital the holders of which have a preferential right over payment of dividend and payment of share capital in the event of winding up of the company. இந்த நிறும சட்டம் 2013 பிரிவு 42 பிரகாரம் அந்த முன்னுரிமை பங்குகள் அப்படிங்கிறது அந்த முன்னுரிமை பங்குதாரர்கள் அந்த கம்பெனியை இயக்கும் போது கலைக்கப்படும் போதும் சாதாரண பங்குதாரர்களை விட முன்னுரிமை பெறுகிறார்கள். இது இந்த பெயரால் அழைக்கப்படுது. இந்த பங்குகளுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளதால் அந்த பங்காதாய விகிதமும் ஒரு குறிப்பிட்ட விகிதமாகவே உள்ளது. மேலும் சாதாரண பங்குதாரர்களுக்கு சட்டத்தின் மூலமாக அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உரிமைகள் எதுவுமே இந்த முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு கிடையாது. Then next one, kinds of preference shares. முன்னுரிமை பங்குதாரர்களுடைய வகைகள் என்ன? There are 8 types of preference shares in case of dissolution of the company. கம்பெனியை டிசல்யூஷன் டைமில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8 டைப்ஸாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஒருங்கிணைக்க முன்னுரிமை பங்குகள், ஒருங்கிணைந்த முன்னுரிமை பங்குகள். As the word indicates, all dividends are carried forward until specified and paid out only at the end of the specified period. அனைத்து பங்காதாய நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான முறையில் செலுத்தி இறுதி வரையிலோ குறிப்பிட்ட காலம் முடியும் வரை பயன்படுத்தலாம். அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஒருங்கிணைந்த முன்னுரிமை பங்குகள். த நெக்ஸ்ட்டு நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒருங்கிணைக்கப்படாத முன்னுரிமை பங்குகள். த ஆப்போசிட் ஆஃப் cumulative obviously dividends are paid out of profit for every year. There are no arrears carried over a time period to be paid at the end of term. இந்த ஒருங்கிணைக்கப்படாத முன்னுரிமை பங்குகள் அப்படின்றது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னுரிமை பங்குகளுக்கு எதிராக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் பங்காதாயம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டினுடைய லாபத்தை கணக்கிடும்போது வழங்கப்பட்டு விடக்கூடியதாக இருக்கும். இதில் இறுதி வரைக்கும் வருதல் எதுவும் இருக்காது. தென் நெக்ஸ்ட்டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், மீள்தகு முன்னுரிமை பங்கு. Such preference shares can be claimed after a fixed period or after giving due notice. ஒரு நிலையான காலம் அல்லது தவணை நாள் முடிந்து பெறக்கூடிய பங்குகளாகவே இருக்கும். இந்த நாள் முடிஞ்சு பெறக்கூடியதாக இருக்கக்கூடியது. த நெக்ஸ்ட்டு நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், மாற்றக்கூடிய மீள்தகா முன்னுரிமை பங்குகள். The such shares cannot be redeemed during the lifetime of the company, but can only be obtained at the time of winding up of assets. இந்த நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள்தகா முன்னுரிமை பங்குகள். அது நிறுமத்தை கலைக்கும் போது அல்லது சொத்துக்களை விற்று அதனுடைய லிக்விடிட்டி தன்மை ஆக்கும்போது அது பொது பெறக்கூடிய பங்குகளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகள். The share cannot be converted into equity shares after a time period or as per the condition laid down in the term. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சாதாரண பங்குகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்ட பங்குகளாக இது இருக்கக்கூடியது. The next non-convertible preference shares, அதாவது மாற்ற முடியாத முன்னுரிமை பங்குகள். Non-convertible preference shares cannot be at any time converted into equity share.
இது எந்த சூழ்நிலையிலும் சாதாரண பங்குகளாக மாற்ற இயலாத தன்மை கொண்ட பங்குகளாக இருக்குது. The next one, participating preference shares. பங்கு பெறும் முன்னுரிமை பங்குகள். Such shares have the rights to participate in any additional profit after paying the equity shares. The surplus of profit is apart from the fixed dividend paid up for preference shares. அது கூடுதல் லாபம் கிடைக்கும்போது சாதாரண பங்குகளுக்கு அளிக்கப்படக்கூடிய பங்கு பெரும் உரிமை ஆகும். The next one, non-participating preference shares. பங்கு பெறாத முன்னுரிமை பங்குகள். Non-participating preference shares do not possess any right to participate in surplus profit or any surplus gained at the time of liquidation of the company. இந்த கூடுதல் லாபம் ஏது கிடைக்கும் போது அல்லது நிறும கலைப்பின் போது சாதாரண பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படாத பங்கு உரிமையாகும். Then tenure of preference share. முன்னுரிமை பங்குகள் வீதம். The tenure of preference shares continued as 20 years except for infrastructural projects. Companies having infrastructural projects can issue preference share for more than 20 years but up to 30 years subject to minimum 10% redemption of such preference share from 21st year owned or earlier. அந்த தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய அந்த நிறுவனம் தனது திட்டத்தில் அந்த கட்டமைப்பு வசதிகள் மூலமாக அந்த முன்னுரிமை பங்குகளை வெளியிடுது. அப்படி 20 ஆண்டுகளுக்கு முதல் 30 ஆண்டுகளுக்குள் தங்களுடைய பங்குகளை 10% குறைத்து வெளியிடப்படும். என்ன பண்ணுறாங்க? 10% குறைச்சி வெளியிடுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்ஸ் அண்ட் ஷேர் கேபிட்டல். இதான் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் கேபிட்டல். The next one, issue of shares, bonus shares and right shares. பங்குகளை வெளியிடுதல். First, issue of shares at par. Normally shares are issued at their face value or par value, that is at a price mentioned on the face of share certificate concerned. There is no legal restriction on issuing shares at par value. இப்போ பர் வேல்யூ அப்படின்னா என்னென்னா முக மதிப்பு. ஸோ அதனுடைய வேல்யூ அந்த சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ வேல்யூ வந்து ஒரு ஷேருடைய வேல்யூ 10 rupeesன்னு போட்டிருந்தா அதை 10 rupeesக்கே வைக்கக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் வேல்யூ. த நெக்ஸ்ட்டு issue of shares at premium. When shares are issued at a price above the face or nominal value, they are said to be issued at a premium. For example, a share having the face value of ₹10 is issued at ₹12. Here, ₹2 is the premium. The amount of share premium has to be transferred to an account called securities premium account. This account is capital in nature and can only be utilized for the purpose specified by the Act under Section 78 vice versa. Issue of fully paid bonus share to member of the company. அந்த நிறுவனம் ஒரு அதனுடைய பெயரளவில் மதிப்பிற்கு கூடுதலான விலையில் அதனுடைய பங்குகளை விற்க இயலக்கூடிய நிலையில் அந்த முனைமத்தின் பங்குகளை வெளியிடலாம். அந்த பங்குகள் மீது பெறப்படக்கூடிய தொகையானது அந்த என்னென்னு பேர் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஷேர் ப்ரீமியம். அப்போது அந்த கணக்குக்கு அனுப்பப்படும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஷேரை நம்ம 12 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ அதில் 2 ரூபாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைம தொகை, அதாவது ப்ரீமியம் வேல்யூ. இந்த முனைம கணக்கிற்கு அது கொண்டு செல்லப்படும். ஃபர்ஸ்ட் ஒன், டு ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், முதன்மை செலவுகளை போக்கு எழுதியது. தென் டு ரைட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இஷ்யூ ஆர் commission paid or discount allowed
on issue of shares or debentures of the company. இந்த செலவுகளை போக்கெழுந்தது அல்லது தரகு செலுத்தியது, தள்ளுபடி அனுமதித்தது, இந்த பங்குகளை வெளியீடு அல்லது கடன் பத்திரங்கள் மீதான வெளியிடுது. The next, to provide for the payment of premium on the redemption of any redeemable preference share or debenture of the company. இந்த மீள்தகு முன்னுரிமை பங்கிற்காக செய்த ஏதேனும் முனைம ஒதுக்கீட்டு தொகை. The next, thus the securities premium account cannot be treated as a revenue reserve for distributing dividends. It can only be used for the above mentioned purpose and also for buying back of securities. Section 77A. It must be noted that securities premium is not available for distribution of dividend. இந்த இப்படி செய்த வருமானத்தை அந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்து அந்த ஈடுகள் முனைம கணக்கிற்கு கொண்டு சென்று பங்கு ஆதாயமாக வழங்கப்படும். இது பொதுவாக வழங்கக்கூடிய நோக்கத்தோட மேற்கொள்ளப்படக்கூடிய பிரிவு 77A இந்த முனைம எல்லா நேரத்துலையும் பங்காதாயமாக வழங்கப்பட மாட்டாது. ஸோ எல்லா சமயத்துலேயும் அது பங்காதாயமாக டிவிடெண்ட்டாக வழங்க மாட்டாங்க. The next, issue of securities at discount. தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடுதல். When the shares are issued at a price below the face value, they are said to be issued at a discount. For example, a share having the face value of ₹10 is issued at ₹8. The Companies Act 2013 prohibits the issue of shares at discount. Section 53, except sweet equity share. ஸோ இந்த ஒரு நிறுவனத்தில் தன்னுடைய முக மதிப்பில் இருக்கக்கூடிய பங்கு மதிப்பை குறைத்து வெளியிடுவதாகும். இந்த எடுத்துக்காட்டு அதனுடைய ₹10 வேல்யூ இருக்கக்கூடிய பங்கை ஷேர்ஸை ₹8 வெளியிடக்கூடியது. அது தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடப்படுறது ஆகும். டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதா அர்த்தம். ஆனால் அந்த நிறுவனச் சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் செக்ஷன் 53 பிரிவு 53 படி அந்த தள்ளுபடி பங்குகளை வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. இதை இப்படி வெளியிடத்துக்கு ப்ரஹிபிட் பண்ணியிருக்காங்க. The next one, sweat equity shares. Under section 54 of the Companies Act 2013, sweat equity shares can be issued at discount. Sweat equity share means issue of share to employee or directors at a lower price for cash or other than cash, in lieu of providing know-how or making available rights in the nature of intellectual property rights or any value additions. இந்த பணியாளர்களுடைய சாதாரண பங்கு வெளியிடுறது எப்படின்னா, இந்த நிறுவனச் சட்டம் 2013 அதனுடைய பிரிவு 54 படி அந்த பணியாளர்கள் சாதாரண பங்குகளை வெளியிடு அப்படிங்கிறது தள்ளுபடியில் வெளியிடலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த பணியாளர்கள் அந்த சாதாரண பங்குகளை வெளியிடுறது இந்த பணியாளர்கள் இயக்குனருக்காக ஒரு தள்ளுபடியிலையும் ரொக்கமற்ற மறு பயனுக்காக அவர்களுடைய அளித்த அறிவிப்பிற்கு அல்லது அறிவாற்றல் சார்ந்த சொத்துரிமைக்கு அல்லது அவர்கள் கூற்றிய மதிப்பிற்கு அளிக்கப்படுகிறது. அவங்க கொடுத்த மதிப்புக்கு அளிக்கப்படுது. Then next one, bonus shares. A company may, if its articles provide, capitalize its profit by issuing fully paid bonus shares. The issue of bonus shares by a company is a common feature. In simple, bonus share means to utilize the company's reserve and surpluses, issue of shares to existing shareholders without taking any consideration is known as bonus share. It can be issued by making partly paid up shares as fully paid, issuing new shares. இந்த ஊக்க பங்குகள் போனஸ் ஷேர்னா அந்த செயல்முறை விதிகளின்படி ஒரு நிறுவனமானது தன்னுடைய முதல்ல ஏற்பட்ட லாபத்தை பெருக்கக்கூடிய நோக்கத்தில் முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளை ஊக்குவிப்பாக வெளியிடுகிறது. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய பொதுவான இயல்புக்காக அந்த வெளியிடப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிறுவனத்துடைய
எக்ஸஸாக இருக்கக்கூடிய காப்புகளையும் முறையாக பயன்படுத்துதல் ஆகும். இந்த முந்தைய பங்குதாரர்கள் எந்த விதமான மறுபயனையும் எதிர்பார்க்காம இது வெளியிடுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தா மேக்கிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர் as fully paid, முழுவதும் அல்லது பகுதியளவு செலுத்தப்பட்ட பங்குகள். then issue new shares, புதிய பங்குகளை வெளியிடுதல். the next one, private placement. Private placement mean offer of securities or invitation to subscribe to securities to a select group of person through private placement offer letter. Private placement அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஆஃபர் இன்விடேஷன் அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் செக்யூரிட்டிஸாக இருக்கும். அது ஒரு குரூப் செலக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுக்கக்கூடியது. த நம்பர் ஆஃப் subscribers under private placement should not exceed 50 members. அதில் எவ்வளோ இருக்கக்கூடாது, 50 மெம்பருக்கு மேலே இருக்கக்கூடாது. அல்லது such members prescribed, அதில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. qualified institutional buyers and employees holding share under stock option plan should be excluded in country the maximum number of mentioned above. என்னக்கூடாது, அதில் எவ்வளோ மெம்பர் மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை விட அதிகமாக போகக்கூடாது. எக்ஸ்க்ளூடட், அதிகமாக போகக்கூடாது. Companies going for private placement should fulfill certain conditions mentioned in the Companies Act 2013 in this regard. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு அதை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணோம். அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. they can collect capital through private placement. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேபிட்டலை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஷேர்ஸ். ரைட் ஷேர்ஸ் ஆர் த shares which are issued by the company. இந்த ஷேர்ஸ் யார் இஸ்யூ பண்ணுறாங்க, கம்பெனி இஸ்யூ பண்ணுறாங்க. with the aim of increasing the subscribed share capital. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஷேர் கேபிட்டலை அதிகப்படுத்துறதுக்காக அதை இஸ்யூ பண்ணுறாங்க. further issue if it is authorized by its articles. அது அவங்க யார் ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ, அவங்க ஆர்டிகல்ஸில் ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ, the right shares are primarily issued to the existing equity shareholder through a letter of an issue on pro rata basis. அப்போது அது எதன் பேசிஸ், அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு அந்த லெட்டர் ஆஃப் இஷ்யூ மூலமாக அந்த பேசிஸ் மூலமாக அதை இஷ்யூ பண்ணுறாங்க. தென் ஷேர் சர்டிஃபிகேட் அண்ட் ஷேர் வாரண்ட், பங்கு சான்றிதழ்கள். A share certificate is an instrument in writing that is a legal proof of the ownership of the number of shares started in it. Every company limited by shares, whether it is public or private, must issue the share certificate to its shareholders, except in case whether share is or held in dematerialization system. இந்த பங்குதாரருடைய உரிமைகள் அந்த உண்மை சாட்சிக்காக கருதப்படுவது இந்த பங்கு சான்றிதழ் ஆகும். இந்த சான்றிதழ் மூலமாக அதில் குறிப்பிட்ட உள்ளவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தினுடைய பங்குகள் மீதான உரிமையை நிறுவனம் அறிவிக்குது. எனவே அந்த சான்றிதழை குறிப்பிட்டுள்ள எண்களுடைய பங்குகளை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யவோ அல்லது மாற்றி தரவோ உரிமை பெற்றிருக்கிறார் என அந்த நிறுவன சட்டம் 2013 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 45 சொல்லியிருக்காங்க. According to section 45, the Companies Act 2013, each share of share capital of the company shall be distinguished with a distinct number for its individual identification. However, such distribution shall not be required if the shares are held by a person whose name is entered as holder of beneficial interest as per the record of a company. இந்த உரிமையை வேறு
உரிமைக்கு சாட்சியம் என்பது வேறு, உரிமை வேறு, உரிமைக்கு சாட்சியம் என்பது வேறு. பங்குச் சான்றிதழ் என்பது உரிமைக்கு சாட்சியமே தவிர உரிமை அல்ல. எனவே பங்கு சான்றிதழ் ஒருவர் வாங்கி விடுனா அந்த பங்குகளை வாங்குவோர் பெயருக்கு தானாக மாறிவிடாது, அது வாங்குறவங்களுக்கு பேருக்கு தானாக மாறாது. The share certificate contains the following details in it. They are: பங்கு சான்றிதழ் கீழ்கண்ட நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனியுடைய நேம், கம்பெனி நேம், நிறுவனத்தினுடைய பெயர், டேட் ஆஃப் இஷ்யூ, வெளியீடு தேதி, டீட்டெயில்ஸ் ஆஃப் த மெம்பர், உறுப்பினர்கள் தொடர்பான விவரம், ஷேர் ஹெல்டு, பங்குகளுடைய பயன் அளிப்பு, நாமினல் வேல்யூ, பெயரளவு மதிப்பு எவ்வளோ, தென் பெய்டப் வேல்யூ, செலுத்தும் மதிப்பு எவ்வளோ, பெய்டப் வேல்யூஸ், வரையறுக்கப்பட்ட எண், அது பெய்டப் வேல்யூ அப்படின்னா செலுத்தும் மதிப்பு. தென் நெக்ஸ்ட்டு டெஃபினிட் நம்பர், வரையறுக்கப்பட்ட எண். The share certificate is issued by the company within 3 months of the allotment of shares to the applicants, which is issued under the common seal of the company. Normally, the holder of the share certificate is regarded as the member of the company. இந்த ஒரு நிறுவனம் அந்த விண்ணப்பதாரருடைய பங்குகளை ஒதுக்கீடு செய்து அந்த நிறுவனத்தின் பொது முத்திரையை இட்டு அந்த 3 மாதங்களுக்குள் அந்த பங்கு சான்றிதழ்கள் வெளியிடப்பட வேண்டும். இந்த பொதுவாக இந்த சான்றிதழ்கள் பெற்ற பிறகு அவர் அந்த நிறுவனத்திற்கு உறுப்பினராக கருதப்படுவார். தென் நெக்ஸ்ட் ஒன், ஷேர் வாரண்ட், பங்குரிமை ஆணையம். A share warrant is a negotiable instrument issued by the public limited company only against fully paid up shares. It is also termed a document of title because the holder of the share warrant is entitled to the number of shares mentioned in it. There is no compulsion of the issue of shares warrants by the company, although if the public company wants to issue share warrant, then prior approval of the central government is required. Further, the issue of share warrant must be authorized in the articles of association of the company. The holder of the share warrant can take a share certificate only if holder surrenders the share warrant and pay the required fee for the issue of share certificate. Therefore, the company will cancel the warrant and issue new share capital certificate to him, as well as the company will enter his name as the member of the company in the register of members, after which he will become a member of the company. Generally, the holder of the share warrant is not the member of the company, but if the article of association of the company provide it, then the debtor is deemed to be the member of the company. The next நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பங்குரிமை ஆணை அப்படின்னா, பங்குரிமை ஆணை அப்படின்றது அந்த நிறுவனம் வழங்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்குது. அந்த பங்குரிமை ஆணையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்களுக்குள்ள பங்குகள் மீதான இதனை வைத்திருப்பவருக்கு உரிமை உள்ளது என்று வாக்கு அளித்து அந்த நிறுவனம் தன்னுடைய பொது முத்திரையோட இதனை வெளியிடுது. அந்த நிறுவனம் ஏற்கனவே மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று வைத்துக்கொண்டு செயல்முறை விதிகளின்படி பங்குரிமை ஆணையை வெளியிடும். அந்த பங்குதாரர்கள் அந்த பங்குச் சான்றிதழ் பெறும்போது அவர்களுக்கு அந்த பங்கு உரிமை ஆணை வேண்டும் எனில் தேவைப்படக்கூடிய கட்டணங்களை முறையாக செலுத்தணும். அந்த பங்குரிமை ஆணையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்களுக்குள்ள பங்குகளை விற்பவர் இந்த ஆணையை வாங்குபவர் வழங்குவதன் மூலமாக மட்டுமே அதை மாற்றிவிடலாம். இந்த உறுப்பினர் பதிவேட்டிலும் உறுப்பினர் பெயர் நீக்கப்பட்டு பங்குரிமை ஆணை வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்படுவதால் இவற்றை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக அந்த பங்குதாரருடைய பங்குரிமை ஆணையமானது அந்த நிறுவனத்தோட உறுப்பினராக கருத முடியாது. ஆனாலும் செய்முறை விதிகளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய உரிமையின்படி அது அந்த நிறுவனம் இயங்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குரிமை ஆணை. அதாவது
share warrant. Next one, share and stock. பங்கு மற்றும் பங்கு தொகுதியும். The definition of the term share under the Companies Act 1956, Section 2, Subsection 46 includes stock. A company can convert its share into stock and vice versa. The following the provisions of Table A, Articles 36 to 39. Stock is created from fully paid shares by passing an ordinary resolution and the general meeting. The articles of association of the company must permit this conversion. இந்த பங்கு மற்றும் பங்கு தொகுதி அப்படின்றது இரண்டு சொற்களும் ஒரே பொருளை வழக்கத்தில் பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் இவை இரண்டுக்கும் இடையே அடிப்படையான சில வேறுபாடுகள் இருக்குது. பெரும்பாலாக இது தனித்தனி பங்குகளாக விற்பனை செய்யவது கிடையாது. இந்த நிறும சட்டம் பிரிவு 2 உட்பிரிவு 46லையும் ஒதுக்கீடு அட்டவணை ஏ விதி 36லேருந்து 39 வரையிலும் இது பற்றி கூறப்பட்டிருக்குங்க. இந்த முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகள் அடங்கிய ஒரு தொகுப்பு இந்த பங்கு தொகுதியாக மாற்றிவிடலாம். அதே போல் இந்த பங்கு தொகுதிகள் மீதும் முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளாகவும் மாற்றலாம். இந்த பங்கு தொகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த பங்கு தொகுதியில் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படுது. என்ன முன்னிலைப்படுத்தப்படுது? பணம் சார்ந்த நடவடிக்கைகள். இந்த எத்தனை பங்குகள், எவ்வளவு அலகுகள், மதிப்பீடு, எண்ணிக்கை எவ்வளோ அதனால் என்று பார்ப்பது இல்லை. இங்கே பங்கு தொகுதியை எளிதில் மாற்றலாம் மற்றும் பிரிக்கலாம். பிரிக்கப்படாத பங்கு தொகுதிகள் எண்கள் அடிப்படையில் வசதிக்கு தகுந்தவாறு பிரிக்கப்படும். இதனுடைய மதிப்பு மற்றும் புள்ளியியல் அடிப்படையில் இருக்கலாம். இந்த பங்கு தொகுதியின் ஒரு குறைந்த அளவு தொகையை இந்த இயக்குனர் அவை நிர்ணயித்து பிறகு பரிமாற்றம் செய்யும். என்ன பண்ணுறோம், ஒரு குறைந்த அளவில் நிர்ணயித்து அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். These are the shares and stocks. Continue the next topic in next class. Okay dear students, we will meet in next class.